சந்தோஷ்க்கு அங்க நடந்ததை புரிய வச்சு அவன் மனசை மாத்துறதுக்காகவாவது நீங்க சாப்பிடணும். ரொம்ப சாதாரணமா சொல்லிட்டீங்க. அங்க நடந்ததை சொல்லி யாருக்காவது புரிய வைக்க முடிஞ்சதா? காரி துப்புறாங்க. மேடம், என்னோட புத்திய செருப்பால அடிச்சிருக்கணும். அவங்க என்ன உங்க மனைவின்னு சொன்னதும் நான் இல்லைன்னு மறுத்து இருக்கணும். அந்த பையன் சொன்ன அம்மாங்கிற ஒரே வார்த்தை அந்த பாசம் என் கண்ணை மறைச்சிருச்சு. என் முன்னாடி நிக்காதீங்க, போயிடுங்க போயிடுங்க. உங்களை பார்த்தாலே எனக்கு பத்திக்கிட்டு எரியுது. ஒத்துக்கிறேன், மொத்த தப்பும் என்னதுதான். இப்ப ஒத்துக்கிட்டு என்ன பண்றது? இந்த அபார்ட்மெண்ட்ல போன என்னோட மானம் திரும்ப வருமா? போன மானம் போனதானே. நொடி பொழுதுல இப்படி யோசிக்காம செய்யற தப்பு வாழ்க்கையில பெரிய மாற்றத்தை உண்டாக்கிடுது. என்னோட வாழ்க்கையே குட்டிச்சோரா போச்சு. உங்களை கும்பிட்டு கேட்டுக்கிறேன், நான் செத்தாலும் என் பக்கத்துல வராதீங்க. போங்க இங்க இருந்து, போங்க இங்க இருந்து. என்னாச்சு? கையில ஒரே ரத்தமா இருக்கு. எப்படி அடிபட்டுச்சு? எனக்குள்ள இருக்கிற இதயம் வெடிச்சு ரத்தம் வடியுது. அந்த வலியும் வேதனையும் என் உடம்பு முழுக்க இருக்கு. என்னோட கண் எதிர்க்க நிக்காதீங்க, போயிடுங்க போயிடுங்க. போயிடுங்க. கையில ரத்தமா? கையில ரத்தமா? எனக்கு யாரோட அனுதாபமும் தேவையில்லை. என்னங்க மேடம்? சாப்பிட்டியா? இன்னும் சாப்பிடல மேடம். இந்தா சாப்பிடு. ரொம்ப தேங்க்ஸ் மேடம். அத்தா! ஐயோ அத்தா, அத்தா என்னாச்சு அத்தா? ஐயோ அத்தா, அத்தா, அத்தா. அத்தா, அத்தா எந்திரிங்க அத்தா, 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 அத்தா எந்திரிங்க அத்தா, அத்தா கண்ணை திறங்க அத்தா, கண்ணை திறந்து பாருங்க. உங்களை எப்படி நீங்களே கஷ்டப்படுத்திக்கிறீங்களே கடவுளே. நான் இப்படி எதுவும் செய்ய முடியாதவளாயிட்டேன்னு. இப்படிதான் என் உயிர் போகணும்னு இருந்தா அதை யாரால மாத்த முடியும் பவி? அப்படிலாம் பேசாதீங்க அத்தை. ஒரு நிமிஷம் இருங்க, நான் உங்களுக்கு ஏதாவது சாப்பிட எடுத்துட்டு வரேன். கொஞ்சம் இருங்க அத்தை. பவி வேண்டாம் பவி,
வேண்டாம் தாத்தா. அங்க அத்தை சாப்பிடாம பசி மயக்கத்துல கீழே விழுந்துட்டாங்க தாத்தா. அதுக்கு நீ என்ன பண்ண போற? என்ன தாத்தா இப்படி பேசுறீங்க? நான் அத்தைக்கு சாப்பாடு எடுத்துட்டு போய் கொடுக்க போறேன். இல்ல, இந்த குடும்பத்துக்கும் அவளுக்கும் உண்டான பந்தம் நேத்தோட முடிஞ்சு போச்சு. இவ்வளவு நடந்ததுக்கு பின்னாடி நீ அவளை போய் பார்க்க போறன்ற என்ன அர்த்தம்? தாத்தா, அவங்க என்ன வேணாலும் செஞ்சிருக்கட்டும். இப்ப நம்ம கண்ணு முன்னாடி பட்னி கிடக்குறாங்க. அவங்க கையால சாப்பிட்டதுக்கு நன்றியா ஒரு வாய் சோறு போடக்கூடாதா? உனக்கு அவளை எவ்வளவு நாளா தெரியும்? உனக்கு அவ அத்தை ஆகிறதுக்கு முன்னாடி எனக்கு அவ மருமக 25 வருஷமா தெரியும். என் மகன் போனதுக்கு பிறகு அவளை என் மருமகளா இல்ல, என் மகளா தான் பாத்துக்கிட்டு இருக்கேன். அவ பண்ண காரியத்தினால அப்படிப்பட்ட உறவே வேணான்னு அறுத்துக்கிட்டு நிக்கிறேன். என் மேல உனக்கு மரியாதை இருந்தா நான் சொல்றத கேளு. ஐயோ தாத்தா, அங்க அத்தை பட்னி கடந்து செத்துருவாங்க போல இருக்கு தாத்தா. அம்மா அம்மான்னு சொன்ன சந்தோஷ அவன் முகத்துல முழிக்க மாட்டேன்ட்டான். நீ சந்தோஷ் கூட வாழணுமா வேண்டாமான்னு நீயே முடிவு பண்ணிக்க. நீ அவன் மேல காட்டுற கரிசனம் என் உயிருக்கு ஆபத்தா தான் முடியும் சொல்லிட்டேன். அத்தை, வாங்க. ஐயோ அக்கா, 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 என்னாச்சு அக்கா? என்னாச்சு லட்சுமி? என்னக்கா இப்படி பட்னி கடந்து என்னத்த சாதிக்க போறீங்க? சொன்னா கேளுங்கக்கா, நான் வீட்டுக்கு போய் கொஞ்சம் சாப்பாடு எடுத்துட்டு வரேன், சாப்பிடுங்கக்கா. வேண்டாம் வேண்டாம், நான் சாப்பிட்டு உயிரோட இருந்து என்ன பண்ண போறேன் கீதா? நான் உயிரா மதிச்ச என்னோட மகன் என்ன வேண்டாதவளா பாக்குறான். இனிமே நான் யாருக்காக உயிர் வாழணும்? லக்ஷ்மி, அப்படியெல்லாம் பேசாத லக்ஷ்மி. ஒரு நேரம் இல்லைனாலும் இன்னொரு நேரம் சந்தோஷ் நிச்சயமா உன்னை புரிஞ்சுக்குவான். அது வரைக்கும் நீ உயிரோட இருக்க வேண்டாமா? பிடிவாதம் பிடிக்காம கொஞ்சமாவது சாப்பிடு லக்ஷ்மி. என் புள்ள என்னை ஏத்துக்கிற வரைக்கும் நான் சாப்பிட மாட்டேன். அக்கா பார்த்து லக்ஷ்மி. பாத்துக்கா. என்ன கீதா? அக்கா ஏன் இவ்ளோ பிடிவாதமா இருக்காங்க? இல்ல கீதா, தன் பிள்ளையோட சேர்ந்து வாழணுங்கிறத தவமா நினைக்கிறா லக்ஷ்மி. கண்டிப்பா அதுக்கான பலன் அவளுக்கு கிடைக்கும். வந்துட்டான். ஹாய் சந்தோஷ். ஹாய். என்ன ஆபீஸ்ல இருந்து இப்பதான் வரியா? You know what is this? Morning newspaper. நீ படிச்சிருக்க மாட்டேல? செம்ம இன்ட்ரெஸ்டிங் நியூஸ் ஒன்று வந்திருக்கு. Shall I? கேளு. படிக்கட்டுமா? பிரபல ஷெஃப் ஹரி தனது அபார்ட்மெண்டில் வசிக்கும் ஒரு பெண்மணியை திருமணம் செய்து கொண்டார். வாவ்!
நாட் ஒன்லி தமிழ் பேப்பர், இங்கிலீஷ் பேப்பரே வந்திருக்கு. பிடிங்க. See, the famous celebrity cook chef got married. See, almost எல்லா பேப்பர்ஸ்லயும் உன் அம்மாவோட கல்யாண விஷயம் வந்துடுச்சு சந்தோஷ். ఏంటి ప్రతిభ నువ్వు చెప్పేది? లక్ష్మి ఆశపడ్డది అదిదానే. யா ட்ரூல. ஏனா சந்தோஷோட அம்மானா யாருக்கு தெரியும்? அது சரி, நம்ம அபார்ட்மெண்ட்ல இருக்கிற பால்காரனுக்கு கூட தெரிய சான்ஸ் இல்லல. அதுவே பிரபல ஷெஃப், தி ஃபேமஸ் செலிபிரிட்டியோட வைஃப் அப்படின்னு சொன்னா யூடியூப் பார்க்குற அத்தனை பேருக்கும் தெரியும் இல்ல? సెలబ్రిటీ వైఫ్ అన్నా చుమ్మావా? ఇనిమేల్ లక్ష్మికి గుడ్ టైం దా. சந்தோஷ், இந்த பேப்பர் கட்டிங்ஸ் எல்லாம் நீ ஞாபகமா வச்சுக்கோ, உனக்கு யூஸ் ஆகும். எப்படி என்ன பிரதிபா, நீ கொடுத்த சாவில சந்தோஷ் லக்ஷ்மிய ஜன்மத்துக்கு வீட்டுல சேர்க்க மாட்ட போல இருக்கு. பரிமளமா, நீங்க சொன்னதுதான். காத்தி இப்போ நம்ம பக்கம் வீச ஆரம்பிச்சிருச்சு. இத பயன்படுத்தி மொத்தமா அந்த லக்ஷ்மியோட கதையே முடிச்சிடலாம். கத்தம் கத்தம். ஏண்டா அழுதுட்டு இருக்க? பவி, அடுத்தவங்க குடும்பத்தை பத்தி குறை பேசுறதே வேலையா வச்சிருக்காங்க. என்னடா ஆச்சு? இன்னும் என்ன ஆகணும் பவி? என்னெல்லாம் ஆகக்கூடாதோ அதெல்லாம் ஆயிடுச்சு. என்ன மரியாதையை பார்த்து உங்க முன்னாடி எல்லாம் இப்ப தலை குனிஞ்சு நடந்துகிட்டு இருக்கேன். மனசு வலிக்குது பவி, என்னால முடியல. ஒவ்வொருத்தர் பேசுற வார்த்தையை கேட்கும் போதும் உசுரோட செத்துக்கிட்டு இருக்கேன். உன் நிலைமை எனக்கு புரியுதுடா, புரியாம இல்ல. எப்படி இருந்த வீடு பவி இது? சிரிப்பும் சத்தமும் நிறைஞ்சு இருந்தது. இன்னைக்கு இப்படி ஆயிடுச்சு. முன்னாடிலாம் எப்படா வீட்டுக்கு வருவோன்னு தோணிக்கிட்டே இருக்கும் பவி. இப்ப ஏன்டா அந்த வீட்டுக்கு வர்றோம்னு தோணுது. இந்த அபார்ட்மெண்ட்ல ஏன்டா வாழ்றோம்னு தோணுது. சந்தோஷ், உனக்கு இப்ப ஆறுதல் சொல்றதா இல்ல நீ சொல்றதெல்லாம் கேட்டு அமைதியா இருக்கிறதான்னு எனக்கு ஒண்ணுமே தெரியலடா. நமக்கு மட்டும் ஏன் பவி இப்படிலாம் நடக்குது? காசு பணம் இல்லைனாலும் எவ்வளவு குடும்பம் நிம்மதியா ரொம்ப சந்தோஷமா வாழ்ந்துட்டு இருக்காங்க. நாம சந்தோஷத்தை இழந்து இப்படி நின்னுகிட்டு இருக்கோமே. வாழ்க்கையில ஏதோ கொஞ்சம் அழலாம், ஆனா அழுறதே வாழ்க்கையா இருந்தா என்ன பண்றது பவி? சந்தோஷ், அழாதடா ப்ளீஸ் டா. சரி, நீ ஏதாவது சாப்பிட்டியா? நான் உனக்கு ஏதாவது எடுத்துட்டு வரட்டா? மனசுல சந்தோஷமே இல்லாத போது பசி எப்படி தெரியும் பவி? அப்படி சொல்லாத. மனசு பாரத்தை தாங்க உடம்பு ஒத்துழைக்கணும். இரு, நான் உனக்கு ஏதாவது செஞ்சு எடுத்துட்டு வரேன். நீயும் தாத்தாவும் சாப்பிட்டீங்களா? சாப்பிட்டிருக்க மாட்டீங்கல்ல, அப்புறம் என்ன மட்டும் எப்படி சாப்பிட சொல்ற?
நீங்க எப்பவும் இப்படி என் மேல அன்பை மாறி மாறி காட்டுறதுனாலதான் ஒரு சின்ன ஏமாற்றத்தை கூட என்னால தாங்க முடியல. நான் சாப்பிட மாட்டேன் பவி. என் வலியும் கஷ்டம் வந்தா என் உடம்புக்கு இன்னைக்கு சாப்பாடு. எங்கடா போற? எங்க போனாலும் அசிங்கமும் அவமானமும் என்னை துரத்துது. அதனால கொஞ்ச நேரம் தனியா இருக்க போறேன். நனைஞ்சிருக்கா பாரு. அம்மா ஏன் இப்படி பண்ணுது? என்னைக்கு தான் அது? என்னக்கா அது? எவ்வளவு சொல்லியும் கேட்காம இவ்வளவு பிடிவாதமா மழையில் நனைஞ்சிட்டு இப்படி உட்காந்துருக்கீங்களேக்கா. உடம்புக்கு ஏதாவது வந்துட போகுதுக்கா? வந்தா வரட்டும். நான் இன்னும் எதுக்கு இந்த பூமியில பாரமா இருக்கணும்? போய் சேர்றேன். அதான் நான் யாருக்கும் தேவையில்லையே. அக்கா இப்படி எல்லாம் பேசாதீங்க அக்கா. நீங்க எப்படி இருந்தவங்க? உங்களை இப்படி பாக்குறதுக்கு மனசுக்கு ரொம்ப சங்கடமா இருக்குக்கா. இதோ பாருங்க லட்சுமி அம்மா, நீங்க பண்றது கொஞ்சம் கூட சரியில்லை. இப்படி நீங்க இங்க உட்கார்ந்துகிட்டு போராட்டம் பண்ணிக்கிட்டு இருக்கிறது நல்லா இல்ல. நாங்க இங்க குடும்பமா கௌரவமா வாழ்ந்துகிட்டு இருக்கோம். நீங்க தயவு செஞ்சு கிளம்பி உங்க வீட்டுக்கு போங்க. போங்க. என்ன சொல்றீங்க உன்னி சார்? வீடுன்னு ஒண்ணு இருந்தா அவங்க போக மாட்டாங்களா? பாவம், இப்ப அவங்க கேர் ஆஃப் பிளாட்ஃபார்ம் மாதிரி ஆயிட்டாங்க. என்ன உன்னி சார், லக்ஷ்மிய சந்தோஷ் வீட்டுக்குள்ளேயே கூப்பிடல. பாவம் லக்ஷ்மி எங்க போவான்? அதான் இப்படி கண்ட இடத்துல உட்காந்துருக்கா. என்ன விட்டா எல்லாரும் லக்ஷ்மி அக்கா வனாத மாதிரி ஆக்கிடுவீங்க போல இருக்கே. சந்தோஷ் சேர்க்கலன்னா என்ன? லக்ஷ்மி அக்கா ஹரிசா இருக்காருல்ல, அவர் வீட்டுக்கு அக்கா போறாங்க. லக்ஷ்மி, ஆமா லக்ஷ்மி, நீ இங்க கடந்து அவதிப்படாத. ஹரிசர் வீட்டுக்கு போ. நான் இங்க கடந்து செத்தாலும் சாவேனே தவிர அங்க எல்லாம் போக மாட்டேன். லக்ஷ்மி, பிடிவாதம் பிடிக்காத. நீ இங்க இப்படி உட்கார்ந்து அசிங்கப்படணும்னு உனக்கு என்ன தலையெழுத்தா? லக்ஷ்மி, நீ அங்க போ. நான் இப்படி சொல்றேன்னு தப்பா நினைக்காத லக்ஷ்மி. நல்லதோ கெட்டதோ முறைப்படி இல்லைனாலும் அவர் கையால நீ தாலி வாங்கியிருக்க. இனி ஹரிசார் தான் உனக்கு எல்லாம். அவர் வீட்டுல உனக்கு இருக்கிறதுக்கு எல்லா உரிமையும் இருக்கு. தயவு செஞ்சு அங்க போ லக்ஷ்மி, அதான் உனக்கும் நல்லது. ஹலோ ஹலோ, எக்ஸ்கியூஸ் மீ. இப்ப அவங்களுக்கு எங்க போறது என்ன பண்றதுன்னு தெரியாம உங்ககிட்ட எதுவும் கைட்லைன்ஸ் கேட்டாங்களா என்ன? ஏதோ பெரிய அட்வைசர் மாதிரியா அள்ளி விட்டுட்டு இருக்காங்க. ലക്ഷ്മിയുടെ ഈ പ്രശ്നത്തിന് ഹരിസാറാണ് കാരണം. ലക്ഷ്മി അവിടെ പോകുന്നത് ശരിയായിരിക്കത്തില്ല. സന്തോഷയുടെ വീട്ടിൽ പോകുന്നതാ ശരിയായിരിക്കും. ചേച്ചി, അതെപ്പടി சரியா இருக்கும்? I think you forgot something. சந்தோஷ் தான் லக்ஷ்மியை வீட்டுக்குள்ள சேர்த்துக்கவே மாட்டேன்னு சொல்லிட்டானே. அப்புறம் எப்படி அங்க போக முடியும்? அப்போ எங்கேயும் போகாம, அபார்ட்மெண்ட் விட்டு எங்கேயும் போகாம இங்கேயே தான் உட்கார்ந்துட்டு இருக்க போறீங்களா? உன்னி சார், நீங்க இப்ப கோவப்படுறது கொஞ்சம் கூட சரியில்லை. குடும்பத்துல பிரச்சனைன்னு வர்றது சகஜம் தானே? ஆமா, அவங்களுக்குள்ள பேசி சரி பண்ணிக்க போறாங்க. நாம ஏன் ஒரு பிரச்சனை ஆக்கணும்? அது சரி. உங்களுக்கு கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு கிளம்புனப்பவே லட்சுமி அம்மா கிட்ட நான் சொன்னேன், இதெல்லாம் இங்க பண்ணாதீங்க, அபார்ட்மெண்ட்டுக்கு நல்லது இல்லைன்னு. ஒரு கல்யாணம் பண்ணா 9 கிளம்புன்னு சொன்னேன்.
கேட்டாங்களா? இப்ப பாருங்க, இவங்களுக்கே இப்படி ஒரு நிலைமை வந்து இப்ப கஷ்டப்பட்டுக்கிட்டு இருக்காங்க. ஹலோ, என் குடும்பத்தை பத்தி பேசுறதுக்கு உங்களுக்கு எந்த ரைட்ஸும் கிடையாது. கைஸ் 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 கம் ஆன் ஸ்டாப். ஓகே, நமக்குள்ள ஏன் சண்டை போட்டுக்கணும்? முனி சார் சொல்றத பார்த்தா அபார்ட்மெண்ட்டுக்குள்ள இப்படி ஒரு ப்ராப்ளம் நடக்குதுன்னு வெளியில தெரிஞ்சா அது யாருக்கு சிங்கம்? நமக்கு தானே. லக்ஷ்மி பிடிவாதமா ஹரி சார் வீட்டுக்கு போக மாட்டாங்கறான். சந்தோஷம் லக்ஷ்மியா வீட்டுக்குள்ள சேர்க்க மாட்டாங்கறான். இப்போ நம்ம என்னதான் பண்றது? பேசாம லக்ஷ்மி இந்த அபார்ட்மெண்ட் விட்டு வெளியில போங்கன்னு சொல்றதுதான் பெட்டர்.